தந்தை, மகன், தூய ஆவியானவர் பெயராலே ஆமென். இரவைதோ உம்முடைய தூய ஆவியின் வல்லமையால் நம்மில் நிரம்பி நாம் எப்பொழுதும் உம்முடைய அருள் வசனத்தை தியானிக்கும் பொழுது நமக்கு தேவையான ஒளியும் ஆறுதலையும் கிருபையும் தந்தருளுமாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொல்கத்தாவின் தெரேசா அன்னை தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை இவ்வாறு அவர் எழுதியுள்ளார். ஒரு நாள் தன்னுடைய கான்வென்ட்டில் தன்னுடைய சகோதரிகளுக்கு கொடுப்பதற்கு உணவு இல்லை, மத்தியான உணவு இல்லை. ஆனால் காலையில் அனைத்து சகோதரர்கள் அவர் பணியாற்றலுக்காக வெளியே செல்லும் பொழுது ஒரு சகோதரி வந்து கேட்டார், மதர், இன்று மத்தியானம் நமக்கு உணவுக்கு எந்த பொருள் இல்லை, என்ன செய்வீர்கள் என்று. அதற்கு அன்னை தெரேசா கூறினார், ஆண்டவர் அதை நமக்கு தேவையானவை அளிப்பார் என்று சொல்லி அவர் அந்த அனைத்து சகோதரிகளையும் அவர் பணியாற்றலுக்காக அவர் அனுப்பினார். தொடர்ந்து அன்னை தெரேசா அந்த சிற்றாலயத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஏறக்குறைய 1 மணி நேரத்தில் அவருடைய வீட்டின் அந்த காலிங் பெல் அடித்தது. யார் இருக்கலாம் என்று நினைத்து அன்னை தெரேசா தன்னுடைய கான்வென்ட்டின் கதவுகளை திறந்து பார்க்கும் பொழுது ஒரே ஆச்சரியம். ஏனென்றால் அங்கிருந்த ஒரு மனிதன் கூறினான், அன்னை தெரேசா அவர்களே, இதோ இன்று நாம் ஒரு திருமணத்தை ஏற்பாடு செய்தோம். ஆனால் நாம் விரும்பிய அளவுக்கு நம்முடைய அந்த கெஸ்ட்கள் வரவில்லை. ஆகவே இந்த சாப்பாடு மிகுதியாக இருக்கின்றது. ஆகவே நாம் உங்களுக்கு இதை கொடுக்கலாம் என்று நினைத்து நாம் கொண்டு வந்துள்ளோம் என்று கூறினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீது அந்த அன்னை தெரேசா வைத்த விசுவாசம் பாருங்கள் எவ்வாறு அந்த ஆண்டவர் தனக்காக பணிபுரியவர்கள் அனைவருக்கும் தேவையானவற்றை அளிப்பார் என்று. இன்றைய முதலாவது வாசகத்திலே நாம் கேட்டோம், அனைத்தையும் ஆண்டவர் கையில் இருக்கின்றனர். நம்முடைய வாதை, நம்முடைய கவலைகள், நம்முடைய சௌக்கியம் அனைத்தையும் ஆண்டவர் கையில் இருக்கின்றனர். ஆகவே நாம் அவர் மீது விசுவாசம் கொண்டு வாழ வேண்டும். இந்த மனிதரின் உதவு நமக்கு இல்லை என்றால் நம்முடைய உதவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வருகின்றது. யோபு ஆகமம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் யோபு கூறுகின்றார், காயப்படுத்தினாலும் கட்டு போடுபவர் அவரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரது என்று. ஆகவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும், நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய உடலின் காயங்கள், நம்முடைய மனதின் காயங்கள் அனைத்தையும் குணப்படுத்துவர் ஆண்டவர் தான். ஆகவே நாம் அவர் மீது விசுவாசம் கொண்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு நாம் வாழ்ந்தால் நமக்கு ஆசீர்வாதம் நிறைவாக இறங்கி வரும். தொடர்ந்து ஆபாக்கூக் ஆகமம் 3வது அதிகாரம் 17-19 வசனம் இவ்வாறு கூறுகின்றது, அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனி தராவிடினும், ஓலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சியுற்றுவேன். ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை, அவர் என் கால்களை பெண்மானின் கால்களை போலாக்குவார், உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார். அன்புக்குரிய சகோதர பாருங்கள், இந்த இறைவாக்கினருக்கு எத்தனை விசுவாசம் ஆண்டவர் மீது. தன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் இல்லாமல் போயினும் ஆண்டவர் மீது விசுவாசம் மட்டுமே எனக்கு போதும். அவரின் கால்களை பெண்மானின் கால்களை போல் அவர் பலப்படுத்துவார் என்று கூறுகின்ற விசுவாசம். இன்றைய நற்செய்தியிலும் நம் ஆண்டவர் இயேசு ஸ்நாபக எவ்வாறு அனுப்பிய அந்த ஆளுகளுக்கு கூறுகின்றார். பாருங்கள், அந்த இறைமகன் மெஸ்ஸியா பார்வையற்றோருக்கு பார்வை, உடல் நோயோருக்கு தேவையான சௌக்கியத்தை அளித்துள்ளார். ஆகவே நீங்கள் பார்ப்பதையும் நீங்கள் கேட்பதையும் சென்று அந்த இறைவாக்கினர் ஸ்நாபக அழைப்பிற்கு கூறுங்கள் என்று கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், அவர் மீது விசுவாசம் கொண்ட எவரும் ஆண்டவர் இகழ்ச்சிக்கு அவரை உட்படுத்துவதில்லை, மாறாக மகிழ்ச்சிக்கு தான் ஆண்டவர் அவரை உயர்த்துகின்றார். ஆகவே அவர் மீது விசுவாசம் கொள்வோம். நம்முடைய காலியான வாழ்க்கை, நம்முடைய காலியான விசுவாசம், நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவருக்கு தெரியும். அவர் மீது
அவர் நம் மீது பரிவு கொண்டு நமக்கு தேவையான அனைத்தையும் அளித்துள்ள ஆற்றல் மிக்க கடவுள், வல்லமை மிகு கடவுள் நம் ஆண்டவர். ஆகவே அவர் மீது விசுவாசம் கொண்டு அவருக்காகவே வாழ நாம் முயற்சி செய்து அவரில் நாம் மன்றாடுவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என் இயேசையா. அல்லேலூயா என் இயேசையா, அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என் இயேசையா. அல்லேலூயா என் இயேசையா, அல்லேலூயா. ஆமாம் பிதாவே, இதோ திருப்பாடல் கூறுகின்றது, நம்முடைய துணை எங்கேருந்து வருகின்றது? நம்முடைய துணை விண்ணகத்திலிருந்து வருகின்றது. நம்முடைய துணை ஆண்டவரின் திருப்பெயரால் உள்ளது. ஏனென்றால் விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்தவர் அவர்தான் என்று. ஆம் ஆண்டவரை, இதோ நம்முடைய வாழ்க்கையின் குற்றக்குறைகள், நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய கனவுகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சம்சயங்கள் அனைத்தையும் உமக்கு தெரிந்துள்ளனர். ஆகவே ஆண்டவரே, நம் வாழ்க்கைக்கு தேவையானவை, உமக்கு உகந்தவர்களால் வாழ்வதற்கு தேவையான அந்த ஆசைகளை, கிருபைகளை, வல்லமையும் பலத்தையும் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய ஆன்மாவில் ஊற்றி ஆண்டவரை நாள்தோறும் உமக்காகவே வாழ, உமக்காகவே நாம் உயர்க்க தேவையான தேவையான வல்லமையும் ஆற்றலையும் நமக்கு தந்துள்ளுமாறு நம் ஆண்டவரும் மீட்பெருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் நாம் மன்றாடுகின்றோம். ஆமேன். அன்புக்குரியவர்களே, இதோ இன்றைய நாள் உமக்கு ஆசீர்வதிக்கின்ற நாளாக இருக்கட்டும் என்று தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயரால் உம்மை ஆஸ்வதிக்கின்றேன். ஆமேன்.